அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 31, 2025, தை 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றியுணர்வுடன் நடந்து கொள்ளும் மனிதன் இந்த பூமியில் மதிக்கப்படுகிறான், பாராட்டை பெறுகிறான், பல நன்மைகளையும் பெறுகிறான், மிகப்பெரிய சாதனையாளராகவும் ஆகிறான். நாமும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றியுணர்வோடு இருந்து பல சாதனைகளை படைப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும்.
2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச மரக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி நம்மளுடைய 1450வது நாளுக்கான வாழ்த்து செய்தி நம்மளுடைய உறுப்பினர்களிடத்திலிருந்து வந்திருந்தது. அதை நம்ம நித்தம் ஒன்றாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சவுத் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டன் சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, இவங்க தன்னுடைய வாழ்த்து செய்தியை நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு தொடர்ந்து சகோதரருடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் கிரிதரன், மதுரையிலிருந்து சவுத் ஜோன் வைஸ் கேப்டன். டைகர் கிளப் உறவுகளுக்கும் மற்றும் டைகர் கிளப் கேப்டன் ஃபேமிலி டீம் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய 1450வது நாள் வாழ்த்துக்கள். நிறைய பெரிய பெரிய தடைகளை கடந்து இந்த நாளை அச்சீவ் பண்ணி நமது குரு, நண்பர், ஆசான், தந்தை போல் உள்ளவர், தாய் உள்ளம் கொண்டவர் அண்ணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், கோடான கோடி வணக்கங்கள். எந்த சூழ்நிலையானாலும் ஒரு நாளும் விடாமல், அதை சொல்லுவாங்களோ ஒரு சின்ன ஒரு 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 இந்த பேச்சு நடைன்னு சொன்ன மாதிரி நாளெல்லாம் பாடுபட்டு பல நல்ல விஷயங்களை நமக்காக 4 மணிக்கெல்லாம், விடியகால் 4 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அதுபோல் அகிலாக்கா இன்றைய தகவல், இன்றைய தினம் சொல்லிட்டு தினமும், அதாவது பொதுவாக லேடிஸ் வீட்டில் சொல்லுவாங்க, நாளைக்கு என்ன சமையல்னு கேட்டாலே ஒரு 10 நிமிஷம் யோசிப்பாங்க. நாளைக்கு என்ன, இன்றைக்கி சாம்பார், நேற்று குழம்பு வச்சாச்சு, நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தினம் ஒரு தகவல் எடுத்து அதை பார்த்து படித்து அதை கேதர் பண்ணி எடிட் பண்ணி அவ்வளோ வேலையும் பார்த்து டெய்லியுமே இதே தான். டெய்லி ஒரு தகவலை அவங்க அந்த அந்த குரல் வளம் மாறாமல் அந்த கம்பீரமாக கணீர்னு ஒரு குரலில் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. நாளுக்கு நாள் அவங்களோட தன்மை மெருகேறுதுன்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் அக்கா. அதே போல் கண்ணை மூடிட்டு இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அந்த படகை லிங்கை அண்ணன் அனுப்புகிற லிங்கோட சேர்த்துக்கோங்க. அதாவது கேப்டன் அவரோட கப்பலை ரொம்ப சிறப்பாக உங்களோட இலக்கு அடையிறதுக்கு அண்ணன் டெய்லி கஷ்டப்படுறாரு. கண்ணை மூடிட்டு அவர் லிங்கோட உங்கள் லிங்கை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. கண்ணை மூடிட்டு உங்கள் இலக்கை ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிடலாம். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு ஒரு சில விஷயங்களில் எல்லாத்தையும் சந்தேகப்படுற புத்தி இருக்கும் எனக்கு. இதுக்கு அதை செய்கிறாங்க, அதுக்கு அதை செய்கிறாங்க, நம்ம ஏமாத்துறாங்களோ, இதனால் பெரிய லாபம் இருக்குமா அவங்களுக்கு, அது இதுன்னு சொல்கிறாங்களே, இன்னும் ஆழமாக இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் மண்டையே கழுவுறாங்க போல் நம்மளை, அது இதுன்னு சொல்லி கூட்டம் சேர்க்குறாங்க, ஆள் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சில எப்போவுமே அந்த அந்த ஒரு சந்தேக புத்தி என்கிட்ட இருந்தது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஆத்மார்த்தமாக அவங்க, அதாவது அர்ப்பணிப்போட ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்னு கிடையாது, ஓவராலாக எல்லாமே அந்த மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்க நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றியே தெரிஞ்சு உணர்ந்து நிறைய அனுபவங்களை அதனால் கற்றுக்கிட்டு, இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல கண்ணை மூடிட்டுன்னு, அந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நானும் சரண்டர் ஆகிட்டேன். இப்போ பிரச்சனை இல்லை. என்னைய நான் பார்த்துக்கிறத காட்டிலும் என்னைய கிளப்பு சூப்பராக பார்த்துக்கிறது. இந்த 42 நாள் சேலஞ்சு அண்ணா சொல்லியிருக்காரு, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு. அதை தாண்டி ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சரி, எல்லாமே இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, எண்ணெய் கொப்பளிக்கிறது, தொப்புளில் எண்ணெய் வைக்கிறது, அதிலேருந்து இதெல்லாம் ஜஸ்ட் 1 நிமிஷம் வேலை தான். நமக்கு எண்ணெய் கொப்பளிக்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். நம்ம தொப்புளில் எண்ணெய் 1 நிமிஷம் வேலை, நைட்டு தூங்கும்போது வைக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இது எதுக்கு சொல்லணும், இவனுக்கு சொல்லணும். நான் காலம்போகிற காலத்தில் எவ்வளோ வேகத்தில் அவ்வளோவுக்கு 1000 வேலை இருக்குது, ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ணாவுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அதை டெவலப் பண்ணி அதை பற்றி அதை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட அதை தாண்டி இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி
இதுக்காக வந்து டெய்லியுமே எந்திரிச்சு கஷ்டப்பட்டு அன்னைக்கெல்லாம் சொன்னாரு. கரும்பு திங்கிறது அவர் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயம் மாறாது. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா விரும்பி செய்ற விஷயம். போன வருஷம் கூட சொல்லியிருந்தாரு. கரும்பு வந்து நான் வந்து அந்த அவ்வளவா நெறையா சாப்பிட்டேன், வச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போன வருஷம் கூட ஆமா. போன வருஷமா அப்படிதான் நெனைக்கிறேன். ஒரு இதில பார்க்கும்போது சொன்னாரு. நல்லா அது அது ஒரு நல்ல ஒரு விரும்பி செய்ற செயல். இப்ப எனக்கு வந்து விரும்பி செய்யல தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும். அது இப்போ என் பிசினஸ்ல நாளைக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. அங்க போப்பா, அங்க ஆர்டர் இருக்கு வாங்கன்னு சொன்னாலும், இந்த இடத்துல மீன் பிடிக்கிற தூண்டில் மீன் பிடிக்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. அங்க போனா நல்லாருக்கும்ன்னு சொன்னா, அந்த அந்த விட்டுட்டு நான் இங்க வந்துருவேன். மீன் பிடிக்க வந்துருவேன். அதாவது என்னோட ஆசைகள நான் வந்து விட்டுக் குடுக்காம, சரி அத எனக்கு நாளைக்கு பார்த்துக்குறேன். இன்னைக்கு மீன் பிடிக்க போவோம். அப்படின்னு சின்ன பிள்ளைலருந்து இதனால நெறைய தடவ ஏதோ சின்ன சின்ன பிள்ளை விளையாட்டா அம்மாட்ட அடி அடி வாங்காத அடி இல்ல. அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன். ஆனா, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள நம்மளால வந்து புடிச்ச விஷயத்த மாத்திக்க முடியாது. ஆனா, நமக்காக சுத்தமா கரும்பே திங்கல. அப்படி ஒரு ஒரு அதாவது அ ஒரு தியாகத்த பண்ணியிருக்காரு. இத நான் சும்மா சின்ன விஷயமா ஈஸியா சொல்றாரு. ஏதோ ரைட் அப்படியா கரும்பு திங்கலையா? என்னாச்சு? நானும் திங்கல. அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நெனைக்கலாம். ஆனா, உங்களால உங்க உங்க மனசுக்கு சின்ன வயசுலேருந்தே புடிச்ச விஷயத்த ஒரு விஷயம். அந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டு, மக்களுக்காக ஒரு சில விஷயம் செஞ்சு பார்த்தா, உங்களுக்கு அதோட இது தெரியும். ஆனா அண்ணா வந்து இத அசால்ட்டா அத சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நமக்காக இது பண்றாரே! அப்படின்னு. அதாவது சொல்லலாம் கூப்பாடு போட்டு கத்துன்னு கத்தி சொல்லா எப்படி எப்படியோ ஒரு சில நேரம் கால்ல விழுகாத குறையாவோ, ஒரு சில நேரம் சாட்டை எடுத்து அடிக்காத அளவுக்கோ, ஒரு சில நேரம் கத்தி எடுத்து குத்தாத அளவுக்கு கூட சொல்லியிருக்காரு. டெய்லி இத பண்ணுங்க, டெய்லி இத பண்ணுங்க, டெய்லி இத பண்ணுங்கன்னு. எரும மாட்டுல மழை பெஞ்ச மாரி, ஒரு சில விஷயங்கள் நானே இருந்திருக்கேன். இது உங்கட்ட சொல்றதுக்கு, ஓப்பனா சொல்றதுக்கு என்ன ஒண்ணும் கூச்சமில்லை. அ அந்த மாரி நான் இருந்திருக்கேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஒரு இது அ பண்ணணும், செய்யணும்னு நெனப்பேன். ஆனா இந்த விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணல, இப்ப பண்ணுவோம். ஒரு வேகத்துல ஏதோ செய்யணும்னு எடுப்பேன். உதாரணத்துக்கு டிஏ ரிப்போர்ட்டு. டிஏ ரிப்போர்ட் ப்ராப்பரா நான் அனுப்புனதில்ல. ஸோ வைஸ் கேப்டனா இருந்துகிட்டு இந்த மாரி பண்றது, ஒரு கில்ட்டியா இருந்தா கூட, ஒரு சில விஷயங்கள்ல வந்து என்னை என் லெவல்ல இப்ப இந்த ஆடியோ நான் விடிய காலைல இப்ப நான் ஒரு மணி 2:45 ஆமா. விடிய காலைல 2:45 ஆகுது. ஏன்னா, எனக்கு இப்ப வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் வேலை. இப்ப இந்த வேலைய முடிச்சு இந்த டைம்ல சரி ரைட் ஓகே. இது இருக்கட்டும். அது இனிமேல் உறவுகள் அனைவருக்கும், ஃபேமிலி டீமுக்கும், அண்ணாவுக்கும் மன்னித்துக்கங்க. இனிமே நான் ப்ராப்பரா எல்லாமே பண்றேன் நானு. ஆம் நெறையா பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அ எனக்கு வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து நெறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில நெறைய விஷயங்கள் நான் பகிர்ந்திருக்கேன் அண்ணாகிட்ட. அண்ணா அதுக்குள்ள சரியான விளக்கங்கள். அதாவது அந்த விளக்கம் வந்து எப்படி சொல்றது? எனக்கு பிடிச்ச மாரி, என் மனசு கேட்கிற மாரி. அது தப்பு கிரி. அது செய்யாத இதுக்கு பதிலா செய் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்ய மாட்டேன். ஆனா அது தப்போ, ரைட்டோ அத உணர்ந்துட்டு அத செய்யி. ஆனா இத செஞ்சுட்டு அத செய்யி. அப்போ உனக்கு எது நல்லதுன்னு உனக்கே தெரியும். அப்ப நீ எது செய்யணும்னு உனக்கே தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது, அ அப்படி மறுக்க முடியாது. அப்பா சொன்னா கூட கேட்க முடியாது. ஆனா நம்ம ஆசான் சொல்லி நான் மறுத்ததில்ல. கேட்குற மாரி தான் சொல்லியிருக்காரு. நெறைய விஷயங்கள் வர்ற கேம்ப்ல நம்ம இத பத்தி நான் நெறையா உ உடல் அளவுலயும், மனதளவுலயும், என்னுடைய பொருளாதாரத்திலயும் பெரிய லெவல்ல நான் என்ன சொல்றது? சாதனை பண்ணியிருக்கேன். அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கண்ண மூடிட்டு அண்ணா அனுப்புற லிங்கோட என்னுடைய படக அதில என்ன படகு சொல்றேன்ல அந்த கயிற அதில சேர்த்துருக்கேன். அண்ணாவோட கப்பல்ல சேர்த்துட்டு கண்ண மூடிட்டு நின்டேன். என் இலக்க ஈஸியா அடையிறதுக்கு. அண்ணா வந்து சிறந்த கேப்டனா இருந்து என்னைய வழிநடத்தி செல்றாரு. அதற்காக அண்ணாவுக்கும், என்னை இணைத்து வைத்த சதீஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 1450 நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் மங்களகரமான நாள். இந்த மங்களகரமான நாள் எல்லா வீட்லயும் மங்கள இசை எப்போதும் இன்னும் பல 1000 ஆண்டுகள், பல பல 1000 மக்களை இந்த மங்கள இசை, மங்கள நாள் எல்லா வீட்லயும் ஒலிக்கணும், சேரணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரர் டைகர் கிரிதரனுடைய ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்பொழுதுமே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பேச்சாக தான் சகோதரருடைய பேச்சு இருக்கும்.
இன்றைக்கும் அப்படி தான் அமைந்திருந்தது. நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க. ஸோ நிறைய எருமை மாட்டு மேலே மழை பொழிந்தது போல் அப்படின்னு தன்னைத்தானே அவர் வந்து, நான் கூட கொஞ்சம் நேரம் ஷாக் ஆகிட்டேன், எல்லாரையும் சொல்லிட்டாரோ அப்படின்னு யோசித்தேன். அவர் அப்படியே அவருடைய ஆடியோவில் தன்னைத்தானே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இதுபோல் அவரோடு பழகியவர்கள், நேரில் பார்த்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு சகோதரர். அவருடைய வாழ்த்து செய்தியில் அவர் குறிப்பிட்டு சொன்னது அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னால், சகோதரி டைகர் அகிலா கோபிநாத்தை வந்து சொல்லியிருந்தார் இன்றைய தினம் பகுதிக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி என்ன குழம்பு வைப்பது அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. இது இன்றைக்கி சாம்பார், அடுத்து நாளைக்கு என்ன அப்படின்னு நிறைய பெண்களுக்கு அது ஒரு 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 குழப்படி இருந்து கொண்டே இருக்கும். அதை நானும் நிறைய நேரங்களில் சொல்லியிருப்பேன். இப்போ அவரும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் தனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி அதற்கான தேடல்களை தேடி அதை சரியாக அந்த குரல் வளத்தையெல்லாம் சொன்னார். ஸோ சகோதரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தை சொல்லி, இந்த இடத்துல குரல் வளம் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிடுவோம். அதை நான் பிறகு சொல்கிறேன். ஸோ அந்த இன்றைய தினம் பகுதியில் உள்ள மெனக்கெடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சகோதரர் சொல்லியிருந்தார். ஸோ உண்மைதான், இந்த மெனக்கெடல்கள் உங்களுக்கு புரியணும். அதுதான் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் யோசிப்பதெல்லாம் அதுதான். அதாவது டைகர் குழுமத்தில் நிறைய பேர் பின்புலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆடியோ எடுத்து அனுப்புகிறீங்க, ஒரு இப்படி ஃபீட்பேக் அனுப்புகிறீங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் அதற்கு நேரம் இல்லாதது போல் உங்களுக்கு தோன்றும். ஒரு 2 நிமிட ஆடியோ கொடுப்பது அப்படிங்கிறதுக்கே நிறைய பேர் பல டேக் போவாங்க. ஒரு தடவை பேசுவாங்க, அப்புறம் டெலீட் பண்ணுவாங்க, மீண்டும் பேசுவாங்க, டெலீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி அப்புறம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. ஏன்னா அப்படி தான் இந்த வாழ்த்து செய்தி 1450வது நாள் நான் வந்து எல்லாரையுமே வாழ்த்தணும், எல்லாரையுமே வாழ்த்தி கொண்டே இருக்கணும், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வாழ்த்தணும்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் டைகர் கிளப்பை வாழ்த்தணும்னு சொல்லும்போது பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கணும். அதான உண்மையிலேயே நித்தம் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருமே வாழ்த்து செய்தி அனுப்பணும். ஏன்னா இந்த டைகர் கிளப்புக்கு நம்ம எதை திரும்ப கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா, எதை கொடுத்தோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிட்டால் போதும், நீங்கள் வந்து 2 நண்பர்களை இணைத்து வச்சுட்டா போதும், நீங்கள் பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு ஏதோ சேவைக்கு நீங்கள் கொடுத்துட்டா போதும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதுவாக திரும்ப செலுத்துவது? திரும்ப செலுத்துறதுன்னா டைகர் கிளப்புக்கெலாம் எதை கடைசியாக அவர் சொன்னார், நன்றின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அது அது அப்படின்னு அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது. வாழ்த்து அப்படின்ட்டு நாங்களே கேட்கக்கூடாது. ஆனால் டைகர் கிளப்பை தான் வாழ்த்த சொல்கிறோம். டைகர் கிளப்பை மென்மேலும் வாழ்த்த எல்லோரும் வாழ்வோம் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல கேட்குறோம். ஆனால் வாழ்த்து செய்தி பார்த்தா கேப்டன், வைஸ் கேப்டன், கோஆர்டினேட்டர்கள் இவர்களை தவிர வேறு யாரேனும் அனுப்புகிறாங்கன்னா ஒரு 2-3 நபர்களுக்கு மேலே உறுப்பினராக உள்ளவங்க வாழ்த்துறதே இல்லை. அப்போது நம்மளுடைய மனம் எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த மெனக்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அவர் வந்து அதை சொல்கிறார், அந்த மெனக்கடல், அந்த தேடல், அதற்கான நேரத்தை ஒதுக்குதல் அப்படின்னு. ஸோ 2 நிமிட ஆடியோ கொடுப்பதற்கே நம்மளால் முடியலையே. ஆனால் இவங்க நித்தம் இவ்வளவு உழைக்கிறார்களே, இவ்வளவு தேடுகிறார்களே, இவ்வளவு கொடுக்கிறார்களே, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறார்களே, அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளாக கேட்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல இந்த நினைவூட்டோட சொல்லி இப்போது நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். 21 நிமிடம் அதற்குள்ளாக முடிந்தது. ஏன்னா சகோதரர் டைகர் கிரிதரன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் திடீர்னு நிறுத்திட்டார். ஸோ நான் அதை இடைவேளைக்கு பிறகும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய 21 நிமிட இடைவேளை, நம்ம எல்லோரும் தொடங்கின திசைக்கு வந்துடுறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி பல்வேறு நாட்கள் பல்வேறு முறை சொல்லியிருப்பேன். இருப்பினும் வரும் நாட்கள் அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருப்பதனால் நாம் அப்படியே நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைய நம்மளுடைய கமெண்ட், நான் கமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிப்பதை எண்ணி நான் சந்தோஷம் அடைகிறேன்.
இப்போல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த புதிய மெயில் ஐடியிலேருந்து வரும்போது அது யாருங்கிறத நீங்கள் எனக்கு சொன்னிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, முதல் கமெண்ட்டாக நம்ம எப்பொழுதுமே பண்ணுவது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இதுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை உற்சாகமூட்டி பதிலளிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உற்சாகமூட்டி பதிலளியுங்கள். இரண்டாவது கேள்வியாக, நீங்கள் டைகர் கிளப்புக்கு எதை திருப்பி கொடுத்துருக்கிறீர்கள்? எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், இல்லை எல்லாவற்றையும் கூட சொல்லலாம். நீங்கள் டைகர் கிளப்புக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அள்ளித்தரக்கூடிய டைகர் கிளப்புக்கு நீங்கள் எதை திருப்பி கொடுத்துருக்கிறீர்கள்? நீங்கள் உறுப்பினர் சேர்த்துருக்கேன், நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறேன், ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்புகிறேன், பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு உதவுகிறேன், இன்னும் 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 நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக குறிப்பிடலாம், தவறொன்றும் இல்லை. எப்பொழுதுமே நம்மளை வாழ்த்தணும், நாம் நம்மளை பாராட்டணும். இது நமக்குள்ளாக ஒரு பட்டியலிட்டு கொண்டே இருக்கணும். இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஸோ அந்த வகையில் டைகர் கிளப்புக்கு நம்ம எதெல்லாம் திரும்ப செலுத்தி இருக்கிறோம், எதெல்லாம் திரும்ப கொடுத்துருக்குறோம், எதையுமே திரும்ப கொடுத்து அதனுடைய நன்றி கடனை நம்மளால் தீர்க்க முடியாதுங்கிறது எல்லாரும். இப்போ பிரபஞ்சத்துக்கு நானே சொல்லுவேன், பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி கடனை திரும்ப செலுத்திட முடியுமா? முடியாது. ஆனாலும் அதுக்காக என்னால் செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. நம்மளால் என்ன இயலுமோ என்ன முடியுமோ அதை செய்யணும். அப்போ அதை நம்ம ஒரு பட்டியலிடணும். அந்த பட்டியல் தான் இன்றைக்கி உங்களுடைய இரண்டாவது பட்டியலாக பதிலாக இருக்க போகிறது. உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். யார்? பிரபஞ்சம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி, இப்போது நம்மளுடைய 2 கேள்விகளுக்கும் விடையளிச்சுட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எண்ணியது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி, இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக சகோதரர் டைகர் கிரிதரன் அவங்களுடைய வாழ்த்து செய்தியிலிருந்து சில பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் சகோதரர் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, சந்தேக கண் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். யாரையாக இருந்தாலும் நான் சந்தேக கண் கொண்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் அடிக்கடி உங்கள் இடத்துல சொல்லுவது, நீங்கள் அந்த சந்தேக கண், இன்னைக்கு கூட ஆடியோ தொடங்கும் போது அதை சொன்னேன், நீங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு இருக்கணும். உங்களை மடைமாற்றுகிறார்களா, உங்களை திசை திருப்புகிறார்களா, உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துகிறார்களா, நீங்கள் எண்ணி வந்த காரியத்தை, நீங்கள் நடந்து போகக்கூடிய தூரத்தை, உங்களுடைய இலக்கை அடைய விடாமல் யாரேனும் தடுக்கிறார்களான்னு நீங்கள் உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேட்டு, யாரையாக இருந்தாலும் அந்த கேள்வியை கேளுங்க. அது பிரபாகரனாகவே இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டு பயணியுங்கள் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் கிரிதரன் எப்படி சந்தேக கண்ணோடு பார்க்கலாம்ங்கிற அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. அவர் தொடங்கின நாள்லேருந்தே இதை அடிக்கடி சொல்லுவார் என்னிடத்துல. நான் சந்தேகத்தோடு தான் இருந்தேன், சந்தேகத்தோடு தான் பயணித்தேன். எப்பயாவது ஏதாவது சொல்லி நீங்கள் எங்களிடத்துல ஒரு பொருளை வித்துடுவீங்களான்னு நினச்சேன். ஆனால் இப்போ நம்ம 5ஆம் ஆண்டில் இன்னும் 4 நாளில் நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம 5ஆம் ஆண்டுன்னே சொல்லிடலாம். இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்போ தான் நீங்கள் எதைத்தான் நீங்கள் எங்கள் இடத்துல கொடுக்க போகிறீங்கன்னு யோசித்தோம். ஆனால் நீங்கள் சரியாக தான் இருக்கிறீங்க, நாங்கள் தான் தப்பாக இருந்துட்டோம், சந்தேக கண்ணோட இருந்துட்டோம்னு அவர் அதை உணர்ந்தது அப்பே உணர்ந்துட்டார். ஒரு 3 மாத காலத்திலேயே அவர் உணர்ந்துட்டார். இருப்பினும் அந்த செய்தியை அவர் இந்த இடத்துல சொன்னது புதிதாக வந்தவர்களுக்கும் அது தேவை. ஏன்னா நான் எல்லாரையுமே சொல்கிறேன், இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் ஏன் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் எங்கேயோ பணத்தை போய் ஏன் கொடுத்து இழந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கையே இழந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த சந்தேக கண் இல்லாமல் போனது தான். அதனால் தாராளமாக
உங்களுக்குள்ளாக அந்த கேள்வியை எப்பொழுதுமே எழுப்பிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் பல்வேறு முறை சொல்லுவேன். அதை நீங்கள் டைகர் கிளப்லேயும் வைங்க, பழகக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்திலும் வைங்க, ஒவ்வொரு உறுப்பினர்களிடத்திலும் வைங்க. உங்களோடு டைகர் கிளப்பில் ஒரு உறுப்பினர் பழகுறாங்க அப்படின்னாலும் தாராளமாக வைங்க, தவறொன்றும் இல்லை. அது தப்பா, அது எப்படி சந்தேகப்படலாம், அது எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு இது வந்து யாரெல்லாம் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்களோ அவங்க தான் கோவப்படுவாங்க. நீ எப்படி என்னை சந்தேகப்பட போச்சு, நீ எப்படி வந்து என்னையை போய் நீ நம்பாமல் இருக்க போச்சுன்னு கேட்பாங்க. அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. ஆனால் இதை வெளியில் சொல்லாதீங்க. அதாவது வெளியில் சொல்லாதீங்க மீன்ஸ் டைகர் கிளப்பில் சொல்லலாம். இப்போ இவர் சொன்னது போல் நீங்கள் தாராளமாக நானும் அந்த சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் இருந்தேன்னு நீங்கள் தாராளமாக ஒப்புக்கொள்ளலாம். அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் உங்களுடைய நண்பர்கள் இடத்துலையோ, உங்களுடைய உறவினர்கள் இடத்துலையோ, உங்களுடைய குடும்பத்தினர் இடத்துலையோ நீங்கள் வந்து நான் சந்தேக கண்ணோடு தாங்க இருக்கேன், சந்தேக கண்ணோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அது பெரிய பிரச்சனையாயிரும், சிக்கலாயிடும். இது வேறு. டைகர் கிளப், டைகர் குடும்பம் அப்படிங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு வாழ்வியல் முறையே, வாழ்க்கை பாடத்தை வந்து அது கற்றுத்தரக்கூடியது. அதனால் இங்கே வந்து ஏன்னா நான் இன்றைக்கும் பேசியிருக்கேன். நான் இருப்பினும் பல்வேறு நாட்கள் இந்த விஷயத்தை சொல்லுவேன். யாரையாக இருந்தாலும் அந்த நீங்கள் என்னைக்காக இருந்தாலும், இப்போ கிரி வந்து ஒரு 3 மாதத்தில் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கிரியை வந்து அதோட விட்டு சொல்லலை. அது 5 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கணும், தவறொன்றும் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடித்த பாயிண்ட். அதுக்கப்புறம் கிரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிரி ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை உடைய நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு தொழில் அதிபர், நல்ல ஒரு நண்பர். நிறைய நேரங்களில் அவருடைய கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு குதர்க்கமான கேள்வியாகத்தான் இருக்கும். ஆனால் அதை வந்து அவர் வந்து எளிதாக கேட்பார், சாதாரணமாக கேட்டுடுவார். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதேனும் ஒரு பதிலை தேடி தான் கேட்பார். ஆனால் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருக்கே விடை கிடைக்காததுனால தான் என் இடத்துல கேட்பார். ரொம்ப சகஜமாக பழகக்கூடிய நபர்களில் அவரும் ஒரு நபர். நான் அதுதான் உங்கள் எல்லார் இடத்திலும் எதிர்பார்ப்பது. நீங்கள் என்னை ஒரு நண்பனா, ஒரு உறவினனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, என்ன உறவுகள் வேணும், என்னென்னமோ சொன்னார் அவர், தாய் தந்தை அப்படின்லாம் சொன்னார். ஸோ எந்த உறவுகளில் வேண்டாலும் நீங்கள் வச்சு தாராளமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு சந்தேகம், உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நான் வந்து யாரோ அல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு எப்படி திரும்ப அந்த இடத்துல தான் எனக்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் ஒதுங்கி இருக்கீங்க, தவறொன்றும் இல்லை. அதெல்லாம் மாற்றிக்கிறங்க. அதெல்லாம் மற்ற இடங்களில், மற்ற நபர்கள் இடத்துல மற்றவர்கள் செய்யக்கூடிய பில்டப்புகள், அதெல்லாம் நம்ம உடைக்கணும், தூக்கி எறியணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வழி. ஸோ நீங்கள் தாராளமாக, நான் என்னென்னா நேரடியாக இந்த இடத்துல ஃபோன் பேசாதீங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். அது பெண்களுக்காக மட்டும்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி வந்து புதிதாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சகோதரி அவங்க வந்து என்னிடத்தில் பேசி ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அவங்க எதற்காக உள்நுழைந்தேன், என்ன பலன் அடைந்தேன், எனக்கு நன்றி, சகோதரி டைகர் அகிலாவுக்கு நன்றி, அவங்கள இணைத்து வைத்தவங்களுக்கு நன்றி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தார்கள். நான் கூட இது ஃபீட்பேக்கோ அப்படின்னு நினச்சி கேட்டேன். இல்லை, அவங்க என்னிடத்தில் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கும் எனக்குமானதாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள், நான் எங்கேயுமே யாருடைய பெயரையும் நீங்கள் சொல்லாமல் குறிப்பிட போகிறதில்ல. ஒரு ஃபீட்பேக், இது ஃபீட்பேக்கு, இதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். இந்த கேள்வி, இந்த சந்தேகம் அப்படின்னா உங்கள் பேர் இல்லாமல் தான் இங்கே சொல்லுவேன், இங்கே பதிலளிப்பேன். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாரும் கிரிக்கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேனா? இல்லை, எல்லார் இடத்துலையும் பேசுவேன். கிரி ஆரம்பகால நண்பர், அதனால் இவர் பேசுகிறாரு, கிரி அவர்கிட்ட பேசுகிறாரு, அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டன், அதனால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னிடத்தில் வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு நித்தம் லிங்க்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அல்லவா, அந்த லிங்க் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருடைய கண்ணோட்டம், அவருடைய பார்வை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது இலக்கு இல்லாத பயணம் அப்படின்னு இல்லை, நமக்கு நித்தமும் ஒரு லிங்கை காட்டி இலக்கை காட்டுறாங்க.
ஸோ அந்த லிங்க்கை நம்ம பிடிச்சாலே நம்ம லிங்க் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அதை நான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி இன்னும் வார்த்தைகளாக மாற்றி, அது நல்ல ஒரு பாயிண்ட். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சகோதரர் டைகர் கிரிதரனுடைய வாழ்த்து செய்தியின் வாயிலாக இதெல்லாம் நமக்கு கிடச்சிச்சு. இந்த குரல் வளம் அப்படின்னு ஒன்று அண்டர்லைன் பண்ண சொன்னேன். எனக்கு இந்த கிரிதரனுடைய ஆடியோ இன்னைக்கு கேட்கும் பொழுது, மற்ற நாட்களில் அவர் பேசுவது அப்படிங்கிறது நிறைய இரைச்சலோடு, அவருடைய குரல்லையே நிறைய வித்தியாசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி கேட்கும்போது எனக்கு இந்த குரல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை அதிகாலையில் விடிகாலையில் 2:45 பேசும் பொழுது அந்த பேஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப எனக்கு அற்புதமாக இருந்தது. இந்த குரலோடு இந்த இந்த ஒளியோடு நீங்கள் வந்து வெளி உலக வேறு எந்த சத்தமும் இல்லாமல் நீங்கள் அழகாக கதை பேசி அனுப்பலாம். அது நம்ம டைகர் கிளப்புக்கு இன்னும் வந்து அது நல்லாயிருக்கும். இந்த குரலில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் ஆடியோவை வந்து ஹெட்செட்டில் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அற்புதமாக பிடிச்சிருந்துச்சு. குரல் வளம் நல்லா இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த 2:45ங்கிறது இருக்குது. திடீர்னு நீங்கள் டயத்தை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம வந்து கேம்பில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவை நிறுத்திட்டீங்க. அதெல்லாம் டைம்ங்கிறது வந்து நம்மளாவெல்லாம் முடிக்கவே கூடாது. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்ல வந்ததை பேச வந்ததெல்லாம் பேசலாம். ஸோ இந்த 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 வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் கதைகள் வந்து சொல்லுங்கள். இந்த குரலோடு கதை சொல்லுங்கள். அதை நான் நிச்சயமாக ஒளிபரப்புகிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறங்க. அப்புறம் சிறிது நாள் கழித்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிங்கன்னா அப்புறம் நான் வந்து வேறு வழியில் நான் பயணிச்சிருவேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இந்த குரல் நல்லாயிருக்கு. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிரியோட குரல் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். அவரை வாழ்த்துங்க. உண்மையாக நான் சொன்னேங்கிறதுக்காக இல்லை, உண்மையாக எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள், வாழ்த்துங்க. அதன் வாயிலாக அவருக்கு இன்னொரு வழியை காட்டுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போது ஒரு கதை கேட்க போயிடும். நேற்று சொன்ன சகோதரி தன்னுடைய பேத்தியாலும் என்னோடு சேர்ந்து கதை கேட்குறாங்க. ஸோ அதனால் கதைன்னு சொல்லவுமே சந்தோஷம் அடைகிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக தான் இந்த கதை. உங்கள் பேத்தி பெயர் என்னன்னு நீங்கள் குறிப்பிடலை. ஸோ நான் இப்போது அந்த ஆடியோ கொடுத்தவங்களை நான் வந்து குறிப்பிடலை, ஏன்னா அவங்க சொல்லலை. இப்போது அவங்களுக்காகவே இன்றைக்கி, ஏன்னா நான் வேறு ஆடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன், இருந்தாலும் குழந்தைகளெல்லாம் அங்கங்கே கதை கேட்குறாங்கன்னு சொல்லும் பொழுது இப்போது நம்ம வந்து ஒரு கதை கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். இந்த கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க சேலம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு காட்டுல இருக்கக்கூடிய மரப்பொந்துல கழுகு ஒண்ணு வாழ்ந்து வருது. அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அது கடவுளை வேண்டி தினமும் தியானம் இருக்கு. அப்படி ஒரு நாள் தியானம் இருக்கும்போது அதுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம தினமும் கடவுளை வேண்டி தியானம் இருக்கோமே, இந்த விஷயம் கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு யோசிக்குது. உடனே வானத்தை நோக்கி கடவுளை பார்த்து கேக்குது, கடவுளே, நான் தினமும் உங்களை வேண்டி தியானம் இருக்கனே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது. கடவுள்கிட்ட இருந்து பதில் வருது, கண்டிப்பா எனக்கு தெரியும், என் மேல உனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதுக்கு ஒரே மகிழ்ச்சி. கடவுள்கிட்ட இருந்து பதில் வந்ததும் மீண்டும் கடவுளை பார்த்து கேக்குது, எனக்கு இன்னைக்கான உணவு கிடைக்குமா அப்படின்னு கேக்குது. கண்டிப்பா கிடைக்கும், நானே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. கழுகுக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாயிடுது. இன்னைக்கு இறை தேட வேண்டிய அவசியம் இல்ல, கடவுளே நமக்கு உணவு தர்றேன்னு சொல்லிட்டாரு, அதனால நம்ம மீண்டும் தியானத்துல அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல அமருது. காலையில இருந்து தியானத்துல இருக்கு. இரவு நேரம் ஆகியும் உணவு வந்த பாடில்ல. அதுக்கு ஒரே கோபமா இருக்கு. வானத்துல இருந்து மீண்டும் ஒரு குரல் கேக்குது. கடவுள் கழுக பார்த்து கேக்குறாரு, உணவு உனக்கு அனுப்புனனே வந்துச்சா, சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. கழுகுக்கு ஒரே கோவம்.
கடவுளை பார்த்து சொல்லுது, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, பொய் சொல்லிட்டீங்க, எனக்கு எந்த உணவும் கிடைக்கல, நான் பட்னியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு கடவுள் ரொம்ப அமைதியா ஒரு பதில் சொல்றாரு. நீ எப்ப எனக்கு இன்னைக்கு உணவு வேணும்னு கேட்டியோ அப்பயே நான் உனக்கு உணவை அனுப்பிட்டேன், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா ஒரு தவளை இருந்து கிடக்கு. இதுதான் உனக்கான இன்னைக்கு உணவு, ஆனா நீ திரும்பி கூட பார்க்கல, கடவுளை அனுப்பிடுவாரு அப்படிங்கிற அந்த தைரியத்துல நீ தியானம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த. கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனா உன்னுடைய முயற்சி அப்படின்னு ஒரு முயற்சியும் இல்ல, சிறு முயற்சி கூட இல்லாம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு. இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், முயற்சி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். முயற்சி திருவினையாக்கும். வாழ்க்கையில 1000 தடைகள் வரலாம், நம்ம விடாமுயற்சியோட இருந்தா கண்டிப்பா வெற்றி அடையலாம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றியாளரா மாறுங்க. நன்றி சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி. இந்த கதை ஒரு 2 நிமிட கதை தான், ஆனாலும் இந்த கதை சொல்லக்கூடிய பாடம் அப்படிங்கிறது அற்புதமான பாடம். இறை பக்தி அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் அதையே முழு மூச்சாக நம்பி, அதையே நம்ம கண்மூடித்தனமாக நம்பி கண்ணை மூடிக்கொண்டு இருந்தோமானால், கடவுளே வழங்கினாலும் நாம் திரும்பி பார்க்கவில்லை என்றால் அது நமக்கு கிட்டாது, கிடைக்காது அப்படின்னு அந்த கதை நமக்கு ஒரு வரியில் சொல்லிடுச்சு. ஸோ இந்த கதையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, இறை நம்பிக்கை நிச்சயமாக உண்டு, ஆனால் இறைவனும் நமக்கு அருள்வார், நமக்கு அள்ளி தருவார். ஆனால் நாம் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும், அதற்கான பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும், அந்த நோக்கி நாம் உழைக்க வேண்டும். உழைப்பின்றி ஊதியம் கிட்டுவது அப்படிங்கிறது தவறான ஒரு முறை. ஸோ அதை நாம் என்னனும் நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும், ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் நித்தம் செய்யணும். அதை நான் எப்பொழுதுமே டைகர் கிளப்போடு இணைத்து, உங்களுடைய உடலோடு இணைத்து, இப்படி பல்வேறு முறை சொல்லுவேன். ஸோ உழைப்பின்றி நம்ம நிச்சயமாக உயர்வது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை. அப்படியே ஒருவேளை இறைவன் கொடுத்தாலும், ஒரு அதிர்ஷ்டத்தில் கிட்டினாலும், உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை தக்க வைத்து கொள்ள முடியும். அதையும் இந்த நேரத்தில் நினைவூட்டி, இந்த அற்புதமான கதையின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய இந்த கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து இன்றைய தினம் அப்படிங்கிறது என்னுடைய தாயாரோட 1ஆம் ஆண்டு நினைவு தினம். அதாவது கடந்த ஜனவரி 31 இதே நாளில் இதே பொழுதில் அம்மா இறைவனிடத்தில் பிரபஞ்சத்திடத்தில் அவங்க சென்றுட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நினைவுபடுத்துவதற்காக நான் இதை சொல்லலை. எப்பொழுதுமே நான் இந்த மாதிரியான நாட்களில் என்னுடைய தந்தையாருடைய நினைவு தினமாகட்டும், என்னுடைய தாயாருடைய நினைவு தினமாகட்டும், இதில் எல்லாம் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் எண்ணுவேன். ஆனால் அது எப்போது நம்மளுடைய டைகர் கிளப் அப்படின்னு ஒன்று தொடங்கணுமோ, நம்ம பேசினா தான் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா நாளுமே பேசுவதனால அதையெல்லாம் கரும்பு தின்றதை பற்றி இன்றைக்கி கிரி சொல்லியிருந்தார். அதெல்லாம் விட இந்த மாதிரிலாம் கூட சூழலில், இந்த மாதிரியான நேரத்தில் கூட பிரபஞ்சம் எனக்கு இட்ட கட்டளையாக, அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி, ஏன்னா நான் தொடங்கினதுலேருந்து, நான் பேசுனதுலேருந்து, கதை கேட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே என்னால் சந்தோஷமாக அவங்களோடது எல்லாமே பகிரணும் அப்படிங்கிறத பகிர்ந்தேன். இருப்பினும் இந்த செய்தி இந்த இடத்துல உங்களோடு பகிரணும் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்துள்ளேன். ஸோ டைகர் கிளப் அப்படிங்கிறது எல்லா நாளிலும் எல்லா சூழலிலும் உங்களுக்காக பயணிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் கொண்டு, நான் இடைவெளியில் கேட்ட அதே கேள்வி தான், டைகர் கிளப்புக்கு நீங்கள் என்ன திரும்ப செலுத்துறீங்கிறத இதன் வாயிலாகவும் நீங்கள் அதை பூர்த்தி செய்யுங்கள். ஸோ டைகர் கிளப்பு எல்லா நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு பயணிக்கும், பிரபஞ்சம் அதற்கு துணை நிற்கும், என்னுடைய தாயாரும் அதற்கு எனக்கு ஆசி வழங்குவார், என்னுடைய தந்தையாரும் எனக்கு ஆசி வழங்குவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு
இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். எல்லோரும் இணைந்து கூட்டு பிரார்த்தனையாக இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிக் கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.